மோர் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக கல்யாண வீட்டில் இருக்க மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு 350 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டி தயிர். ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப புளிக்காமல் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அது கூட ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதில் கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கல்யாண வீட்டு மோர் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு வெண்டைக்காயை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இந்த குழம்பு அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தனியா மிஸ் பண்ணாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம பொருளெல்லாம் கூட சேர்த்துக்கணும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம். அதிகமாக சேர்த்தா கசக்கும், சேர்க்காமல் இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. ரொம்ப நல்லது. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை இதில் சேர்த்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம அரிசி துவரம்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதால கெட்டியாகுங்க. அதனால ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து நல்லா திக்காகவும் அந்த நேரத்தில் பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காகி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் நமக்கு வெண்டைக்காயில் இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகும், ஏறும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க மோரை நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றி ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும், நமக்கு நல்லா க்ரீமியாக. இப்போ இதுவும் 2 நிமிஷம் ஆகி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த மசாலாலாம் வெண்டைக்காயிலையும் ஏறும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருக்க தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது நல்லா மோர் மாதிரி ஆகிடுங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடித்து சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நான் சிம்மில் வச்சுருக்கேன். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஃப்ளேம் ஆனில் தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்மரில். கொதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ரசம் இறக்குமோ அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தூவிட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதை இறக்கணுங்க. அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டான கல்யாண வீட்டு மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா நம்ம கல்யாண வீட்டு மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.